நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு சோதனை. ராஜா முகமது என்ற இளைஞரை கைது செய்து அழைத்து சென்றதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ராஜா முகமது. வயது 40. தேங்காய் வியாபாரம் செய்து வருகிறார். ராஜா முகமது தடை செய்யப்பட்ட IAS தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் செயல்பட்டதாக கடந்த 22ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை போலீசாரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர். நெய்க்காரப்பட்டியில் உள்ள ராஜா முகமது பின் வீட்டின் சோதனை மேற்கொண்ட தேசிய புலனாய்வு முகமை போலீசார் செல்போன், மடிக்கணினி உள்ளிட்டவைகளை அப்போது எடுத்து சென்றிருந்தனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் பழனிக்கு வந்த தேசிய புலனாய்வு முகமை போலீசார் ராஜா முகமதுவிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் பழனி நகர காவல் நிலையத்துக்கு ராஜா முகமதுவை அழைத்து வந்தனர். தொடர்ந்து விசாரணை செய்வதற்காக ராஜா முகமதுவை காரில் ஏற்றி கோவை அழைத்து சென்றனர். பழனியை சேர்ந்த இளைஞரை தேசிய புலனாய்வு முகமை போலீசார் கைது செய்து அழைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.